வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றும் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகுது, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன எல்லா டார்கெட்டையும் மார்க்கெட் மேக்ஸிமம் ஹிட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால அவங்களால நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். இன்றைக்கி அதிகபட்சமாக 32,380 வரை நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை சென்செக்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்செக்ஸை பொறுத்தவரை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் ஒரு டவுன் சைடில் ஃபால் நடந்திருக்கு. ஸோ இப்படி ஃபால் நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். நாளைக்கு நியூ எக்ஸ்பைரி அப்படின்றது நடக்க போகுது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி நடக்க போகுது. ஸோ அப்படி எக்ஸ்பைரி நடக்கக்கூடிய நேரங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எதிர்பாராத விஷயங்கள் என்ன, ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு பார்க்குறப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக இருந்திருக்கு. சரிங்களா, இந்த 71,000 அப்படின்ற புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனாக இருந்திருக்கு. ஸோ இந்த புள்ளியை நோக்கி தான் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன், மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ 71,000 to 70,800 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருந்து ரிவர்சல் நடக்கும். அப்படி ரிவர்சல் நடக்குதுன்னா நம்மளுடைய டார்கெட்டுகள்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 71,250 அப்படின்றது டார்கெட் ஒன்றாக இருக்கும். 71,250க்கு பிறகு 71,450, 71,600 இந்த லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது இது நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபால் நடந்திருக்கு. 72,400லேருந்து 71,400 ஒரு 1000 புள்ளிகள் ஃபால் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு ஸ்ட்ரெச்சு மார்க்கெட்டை பண்ணிக்கணும் இல்லைங்களா, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டை எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படி எடுக்கிறது தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்க்கெட்டாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த முக்கியமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜோனில் எப்பொழுது 70,800 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் சைடு போக போகிறோம். 70,800 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க 70,400 அப்படின்றது அடுத்த டார்கெட்டாக இருக்கும். 70,400 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 70,100 வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. சரிங்களா, 70,100 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் ரிவர்சல் எடுத்துக்கல, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரு ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, 70,000லேருந்து அடுத்து மார்க்கெட் சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு கேப் அப்பான ஓப்பனிங்கில் எப்படிப்பா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 71,400 இருக்குது, லிட்டில் பிட் கேப் அப்னா 71,600லேருந்து 71,700 இந்த ஜோனை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ இந்த ஜோனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே தான் இந்த ஜோன்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்பொழுது 71,700 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது ஒரு பை அண்ட் டிப் முறையில் மார்க்கெட் ரைஸ் ஆகும். எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் ரைஸ் ஆகிற முறையில் அப்படியே ஒரு பை அண்ட் டிப் முறையில் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஒரு கரெக்டிவ் வேவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியாக புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். 71,700 இருக்குங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணுறாங்க, 71,800 வரைக்கும் போகிறாங்க, ஒரு டிப் கொடுக்குறாங்க, ஒரு பையிங் நடக்கும். இப்போ 71,800 ப்ரீவியஸ் ஹைங்களா, 71,900 வரைக்கும் ஒரு ஹை கொடுக்குறாங்க, ஒரு டிப் கொடுப்பாங்க, அப்படியே 72,000 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது. இன்கேஸ்
இந்த ஜோனில் நமக்கு ஏதாவது பேட்டர்ன்கள் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் தான் எகைன் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு பிளான் பண்ணிக்க போகிறோம். 71,700 71,450 450க்கு பிறகு 71,200 71,200க்கு பிறகு 71,000 இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் நடப்பதற்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன டார்கெட் எல்லாம் அடைவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நம்ம ஒரு பிரேக் அவுட் லெவல் வந்து சொல்லியிருந்தோம். என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போலவே நடந்திருக்கு. இன்னொரு லைன் வந்து ஹரிசாண்டலாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ரொம்ப பெரிய ஃபால் நடக்கக்கூடிய லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 71,650 வந்து குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இந்த 71,650 மார்க்கெட் இன்னும் டச் பண்ணல. ஸோ இந்த 71,650 அப்படின்ற புள்ளியை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 71,650க்கு பிறகு சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது இல்லை ரீசெண்டாக. அப்படி பார்க்குறப்போ 71,650க்கு பிறகு 21,650க்கு பிறகு 21,600 21,600க்கு பிறகு 21,520 21,520க்கு பிறகு 21,450 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டார்கெட்ஸ் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த 21,450 அப்படின்றது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தெரிகிறது. இந்த 21,450 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் அப்பாக ஒரு கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த 21,800 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 21,800 நமக்கு வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகளான பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரும். சரிங்களா, அப்படி பார்க்குறப்ப 21,800 21,760 ஃபர்ஸ்ட் டார்கெட், 760க்கு பிறகு 720 ரெண்டாவது டார்கெட், 720க்கு பிறகு 680 மூணாவது டார்கெட்டாக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ஜோன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த புள்ளியை வந்து சந்திக்கும் போது ரிவர்சல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து 21,650 அப்படின்றத ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு வந்து சொல்லியிருக்கோம். இதை அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்கூட்டி. இப்போ பண்ணாததுக்கு உண்டான காரணம் அது உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் நம்புகிறேன். அது கேப் அப்பாக ஓப்பன் ஆனாலும் சரி, ஃப்ளாட்டான ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த 21,650 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இங்கே இருந்து ஒரு ரிவர்சல் நடக்கும் அப்படின்றத மறந்துட வேணாம். சரிங்களா, 21,800 அப்படின்ற புள்ளி எப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக ஒரு பை அண்ட் டிப் முறையில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா, ஒரு பை அண்ட் டிப் முறையில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும். இன்கேஸ் வால்யூம் லைவ் மார்க்கெட்டில் வருது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நல்ல ஒரு அப்மூவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புள்ளியில் இது நவம்பர் வாக்கில் வரையப்பட்ட ட்ரெண்ட் லைனு. ஸோ இங்கே இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரேலியெல்லாம் முடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த புள்ளி எப்பொழுது வந்து தொழுகிறதோ அப்போ ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்குது. மறுபடி அங்கேருந்து இந்த புள்ளியை நோக்கி மார்க்கெட் வந்து வந்துருச்சு. சரிங்களா, ஓகே. இப்போது ஒரு ஓவரால் சார்ட்டில் எப்படி வந்து ஒரு சப்போர்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே என்னென்ன நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 44,600 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த 44,600 அப்படின்ற புள்ளியில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 44,600 அப்படின்ற புள்ளியில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். இங்கே பேட்டர்ன் வந்து உருவாகிருச்சு அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான அப் மூவே வந்து போகுங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ குறைந்தபட்சம் 400 புள்ளிகளாவது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 45,000ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட், 45,100 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட், 45,250 வரைக்கும் அதிகபட்சம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஜோனில் ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட் உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அளவுக்கு அப்சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ
சரிங்களா. அதே 44,600 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக டவுன் சைட் போகலாம். சரிங்களா. 44,600 அப்படின்ற புள்ளிக்கு பிறகு 44,444 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 44,444 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 44,320, 44,210, 44,150 வரைக்கும் போகலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டார்கெட்டாக வந்திருக்கும். இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45,400 45,500 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஜோனில் புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகிறப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து வரணும். அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கிறது 45,100, அதுக்கு அடுத்து உள்ள டார்கெட் 44,900, அதுக்கு அடுத்து உள்ள டார்கெட் 44,800, 44,600. சரிங்களா. இங்கே இன்கேஸ் பேட்டர்ன் உருவாகி மறுபடியும் மார்க்கெட் இந்த மொமெண்டத்தை தொடங்குது அப்படின்னா இதெல்லாம் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். இன்கேஸ் 45,500 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுது அப்படின்னா ஒரு பை அண்ட் டிப் முறையில் வந்து ரைஸ் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ வந்து மார்க்கெட் முடிந்த பிறகு தான் ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறோம், லைவ் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ அதனால் இங்கே சேஞ்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா. இங்கே சேஞ்சஸ் இங்கே மேபி வால்யூம் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கூட வந்து வரலாம். ஆனால் நான் போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால சொல்கிறது ஒரு பை அண்ட் டிப் முறையில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றத்தோடைய ப்ரிடிக்ஷனை ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக நல்லபடியாக சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.